ஸோ ஹலோ மகளே, நான் உங்கள் ஏபிடி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் என்னோடய டேலண்ட்ஸை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். உனக்கு டேலண்ட்டா அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு தான். நான் ஒரு நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட். எம்சி பண்ணுவேன், பீட் பாக்ஸிங் பண்ணுவேன், மைம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இந்த ஆட்ஸ் ஆப் சேனல் சஃபிங் அதுக்கெலாம் சும்மா கண்டென்ட்லாம் நல்லா பண்ணி பெர்ஃபார்ம்லாம் பண்ணுவேன். ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லலாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மராக இருந்தேன். இப்போவும் நல்ல பெர்ஃபார்மர் தான். அண்ட் இந்த டேலண்ட்டை எனக்குள்ளேயே வச்சுக்காமல் அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சரி நான் இந்த பார்க்குற என்னோடய 50 சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாேருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவாக எடுத்து பண்ணலாம். எல்லாமே கண்டென்ட்டு தானே, சரி இதையும் கண்டென்ட்டாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கண்டென்ட் பிஸ்தா. ஃபஸ்ட்டு மிமிக்ரியில் போயிடலாம். மிமிக்ரியில் நான் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிற வாய்ஸஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் செல்வன் வாய்ஸ். மக்கள் செல்வன் வாய்ஸ் பேசிக்காக எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, என்ன கூதா சூப்பராக இருக்கீங்க, செம்மையாக இருக்கீங்க, ஆக்சுவலாக உங்களை பார்க்க சொல்லவே சூப்பராக இருக்குது, ஏன்னு தெரில ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது, நான் எங்கள் அம்மாகிட்ட பேசிட்டேன், நாளைக்கு விலகத்துன்னு வீட்டில் வச்சுருவோம், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி என்ன பேசுகிற மாதிரியே லைட்டாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தோணா எடுத்துவாங்க, எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வாய்ஸு. விஜய் அண்ணா வாய்ஸ் எப்படின்னா லைட்டாக இந்த முதுகில் பங்கார்னு குத்துனா ஒரு மூச்சு பிடிச்சிக்கும் தெரியுமா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்டர்னில் அப்படியே லைட்டாக இந்த வாய்ஸை மட்டும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி வச்சிங்கன்னா, என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன், இந்த ஜனநாயகன் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் நண்பா அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாய்ஸ் போய்க்கலாம். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு ஆப்வியஸ்லி இன்றைக்கி மிமிக்ரின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே பேசக்கூடிய ஒரு மேஜரான வாய்ஸ் கேப்டன் வாய்ஸ் தான். ஏன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுவும் லைட்டாக கஷ்டம் தான். எப்படின்னு, ஏன்னா கேப்டன்லேயே 3 வேரியேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மாடுலேஷன் இருக்கும், ஏன்டா கரண்ட் கம்பத்தில் கட்டி வச்சு தோலை வச்சுருவேன் அப்படின்னு அது ஒரு வாய்ஸு. அதுக்கப்புறம் ரமணாவில் பேசுனீங்கன்னா, என்ன சார் பணம் இங்கே இல்லாத மக்களா, இந்த மக்களுக்காக நான் உயிரியை கொடுப்பேன் அப்படின்னு பேசுவாப்பில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன் ஆனதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அடிப்பட்டு சம் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால் அப்படி பேசிகிட்டு இருந்தார். ஆப்வியஸ்லி சரக்கு அடிச்சுட்டு பேசல அவர். மேபி அது என்னோட தனிப்பட்ட கருத்து, நீ யார் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அது அவங்களோட கருத்து. அந்த தேர்ட் ரேஞ்ச் எப்படி பேசுவார்னா பார்த்தீங்கன்னா, என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, நான் தான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன், யார பொம்பளை புள்ள பக்கத்தில் நிற்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனில் பேசுவார். அடுத்து ரொம்ப ஈஸியான வாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த ஒரு சீன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம். நம்ம பக்கத்து வீட்டு அங்கிளாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு படத்துலையாச்சும் பார்த்துருப்போம். காக்காய்க்கு மேலே வடை வைக்கிறது பார்த்துருக்கோம். காக்காய்க்கு மேலே வடை வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, காக்கான்னு கூடுவாங்க. அது அப்படியே கொஞ்சம் தொண்டையை உள்ள தள்ளி அப்படி அது இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி குத்துனது நண்பனாக இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது, நடா நொன்னீங்களா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் சேதுபதி ஸ்லாங்கில் வர நம்ம சசிகுமார் சார் வாய்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அர்ஜுன் தாஸ் சாரோட வாய்ஸ் ரொம்ப ஈஸியான வாய்ஸ். ஏன் என்னடா ஈஸியான வாய்ஸான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், காலையில் எல்லோரும் தூங்கி எழுந்தோடனே ஒரு மாதிரி நம்மளோட வாய்ஸே இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு பேட்டர்னில் தானே இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் நல்லா இந்த ஆக்சிஜன் சப்ளையெல்லாம் கட் ஆகிற மாதிரி மூச்சு விடாமல், ஏய் தம்பி இங்கே இருக்கிற எத்தனை பேரோட கூப்பிட்டோ, இங்கே ஆக்சிஜன் சப்ளை அப்படியே ஹோல்ட் பண்ணும்போது ஒரு வாய்ஸ் ஒன்று வரும் நம்மளுக்கே தெரியாமல். அண்ட் முதுகில் மூச்சு பிடிச்சிக்கிட்ட மாதிரி தான், இந்த தம்பி இங்கே இருக்கிற எத்தனை பேரோட கூப்பிட்டோ ஏமாத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வாய்ஸ் எடுக்கலாம். இதுலேயே ஈஸியான பேட்டர்னில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, காலைல நம்மளுக்கு தொண்டையெல்லாம் கட்டினா, என்னடா ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், என்ன ஸ்கெட்சா, என் குழந்தைங்களை வீட்டில் விட்டுட்டு வருவா, இங்கே சிங்கிள் செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது ஜிவிஎம் சாரோட வாய்ஸ். இதெல்லாம் இல்லாமல் புதுசாக வாய்ஸஸ்லாம் கேட்டிங்கன்னா எத்தனை பேருக்கு தமிழ் டப்பிங்கில் வர அயன்மேன் வாய்ஸ் தெரியும்னு தெரில. ஹே டோனி எப்படி இருக்க, நான் தான் உங்கள் அயன்மேன் பேசுகிறேன், இந்த மந்திரவாதி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான், அப்படியே இந்த சுறுசுறுவத்தியெல்லாம் செஞ்சு என்னை எங்கேயோ கூப்பிட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் இதோட சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். டேரக்டர் சைடில் இன்னொரு ஈஸியான வாய்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், என்னோட அண்ணன், என்னோட தளபதி, எங்கள் அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன். அட்லி சார் வாய்ஸ் ரொம்ப ஈஸியான வாய்ஸாக இருக்கும். ஏன்டா இவங்களாம் வாய்ஸ் எடுத்துட்டியே, இன்னும் கொஞ்சம் வாய்ஸ்லாம் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சில வாய்ஸஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கமல் சார் வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆட்டோ ஓட்டுவோம் தெரியுமா, அதில் அப்படியே கொஞ்சம் அந்த எப்படி சார் ஹை ப்ரெஷர் கொடுத்து, ஒன்றும் இல்லை மணி என் கண்ணு வேணும்னு கேட்டியா,
கொண்டு வரவனுக்கு 5 லட்சம் சோனியா, எதுக்கு வீண் சிரமம், நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எலாபரேட் பண்ணி பேசலாம். அது இல்லையா, சரி நான் இந்த ஆட்டோ ஓட்டுறதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசணும், இன்னொரு நல்ல ஆக்டரோட வாய்ஸ் சொன்னோன்னா தமாசு தமாசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை வாய்ஸும் பேசலாம். நான் தலை வாய்ஸ் சின்னதாக தான் பேசுவேன்னு கேட்டால், ஏய் என்னடா எவ்வளோ நேரம் பேச சொல்கிற, 4 நிமிஷம் வீடியோவை 1 நிமிஷம் ஓட்டி பார்க்குறவன் நீ, அந்த வீடியோ ஃபுல்லாக கூட பார்க்க மாட்டேன், உனக்கு நான் ஏன்டா 30 செகண்ட் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என் கடமை, நான் பேசி தான் ஆகணும். ஓகேங்களா. இன்னொரு ஈஸியான வாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வாய்ஸ். சூப்பர் ஸ்டார் வாய்ஸ்ன்னொடனே நம்ம வாய் இப்படி போயிடும், அவ்வளோதான், மாடுலேஷன் இப்படி வந்துடும், அவ்வளோதான். கண்ணா இந்த தும்பல், இரும்பல், வெக்கல், கொட்டாய், அவ்வளோதான். இந்த வாய் இப்படி வரும்போதே நம்மளுக்கு ரஜினி வாய்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ரஜினி சாருக்கு வாய்ஸ் முக்கியம் இல்லை, ஸ்லாங், அந்த ஸ்டைல், அந்த ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸ்டைலும் இருக்கட்டும், அவர் பேசுகிற அந்த மாடுலேஷன் தான் ரஜினி சாருக்கு நான் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு வாய்ஸே இல்லைன்னா கதா இந்த தும்பல், இருமல், விக்கல், கொத்தாய், பசி, தூக்கம், பொறுப்பு, இறப்பு, பணம், பட்டோ, பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானாக வரும், வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது, எச்சச்ச கச்சச்சா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பேசலாம். இதெல்லாம் வந்து மிமிக்ரியில் உள்ள ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கார்ட்டூன் வாய்ஸஸ் என்னென்ன பேசுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாக்கி வாய்ஸ், அங்கிள் இவர் ரொம்ப குறும்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி வாய்ஸ் எடுக்கலாம். டே ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளோட வாய்ஸ் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓ சாக்லேட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சுஷிமார் வாய்ஸ் எடுக்கலாம். அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ஷோ வாய்ஸ் எடுக்கலாம். டிங் டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹட்டோரி வாய்ஸ் எடுக்கலாம். ஏய் நிஞ்சா ஹட்டோரி உன்னை பிடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு கெமுமுக்கி வாய்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் இல்லை ப்ரோ என் தலைவன் வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சாக்லேட் ரோல் நான் தான் வாங்க போகிறேன், சாக்லேட் ரோல் ஈமாவரி ஒன்றை தூக்க போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் வாய்ஸும் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் டெம்ப்ளேட், இது எப்போ வேணால் எடுக்கலாம். பீட் பாக்ஸிங் எப்படிடா சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பீட் பாக்ஸிங் இருக்கிறதுலே வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க ரொம்ப பாடுபட்டு நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஆப்வியஸ்லி நான் வந்து ஒரு டுட்டோரியல் எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப பேசிக்கான பீட் பாக்ஸர் தான் நான். ரொம்ப அதிபயங்கரமாக வந்து இந்த அப்படின்னு இதை விட ஸ்பீடாக பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறவங்க கிடையாது. நான் வந்து பேசிக்காக உங்களுக்கும் சொல்லித்தரேன். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, ஓன் ஜிப்பு கீஞ்சு ஜிப்பு ஜிப்பை புச்சி கீஞ்சு ஜிப்பு. என்னடா ஆபாசமாக பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? ஆபாசமாக இல்லைங்க, இது பேட்டர்ன். ஓகே, ஓன்கிறத பான் மாற்றணும், ஜிப்புங்கிறத வந்து அப்படின்னு மாற்றணும். கீஞ்சு ஜிப்புங்கிறத சொல்கிறேன்ல, காற்றை உள்ளே இல்லைங்க, நாக்கை நடுவாப்பில் வச்சுட்டு கீஞ்ச ஜிப்பு. ஓகேயா, இதை பேட்டர்னாக பார்த்துமா, அப்படின்னு சொல்லிட்டு இது போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஒரு யூடியூப் வீடியோ நான் டுட்டோரியல் பார்த்து நான் வந்து ஒன்று கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஏடா வீடியோவாக போடுறேன்னு நினைக்கிறீங்களா? சரி, நான் இதோட ஃபார்முலா வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து பீட் பாக்ஸிங். மைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மைம் தான் வந்து நம்ம மைண்ட் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் மைம் பண்ண முடியும். டு பி ஹானஸ்ட், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். மைம் பண்ணும்போது நம்ம எந்த விதத்துலேயுமே வந்து நோ போட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து மைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சே நோ டு பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் காட்டுவாங்க. நோ போட்ஸ், நோ வேர்டிங்ஸ், நோ. வெறும் உங்களோட ஆக்ஷன் வந்து அங்கே கன்வே பண்ணி அவங்கள வந்து சிந்திக்க வைக்கிறது தான் மைமே தவிர்த்து உங்களோட வேர்ட்ஸோ கட் அவுட்ஸோ இந்த பேனர்ஸோ எதுவுமே கன்வே பண்ணக்கூடாது. அது பேர் மைம் கிடையாது. அண்ட் இது நிறைய மைம் ஆர்டிஸ்ட்டுக்குமே தெரியும், நான் சொல்லணுங்கிறது இல்லை. ஃபுல் டைம் காலேஜ் டைமில் நிறைய பேர் சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்டேன் நான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுதான். ஓகே, தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் என்ன திட்டிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து பேசிக். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமே வந்து வாட்ஸ்அப் சேனல் சர்ஃபிங்லாம் தான். எப்படிடா, என்னடா நாங்கள்லாம் வந்து காலேஜில் வந்து திணறுன்னு இருக்கோமேன்னு கேட்டிங்கன்னா, நாங்களும் காலேஜ் படிக்கும்போது திணறின்னு தான் இருந்தோம். பட் ஒன்ஸ் நீங்கள் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா செம்ம ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு டஃப்பான ஒரு டாபிக் வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கூகுள் பேவை வந்து நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணி விற்கணும் வாட்ஸ்அப்பில். கூகுள் பேவை எப்படா விற்கிறது? அப்போ தான் வந்து நாங்கள் கூகுள் பேயோட அந்த ஏரா வந்து அப்போ தான் ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்களேன். நான்லாம் காலேஜ் படிக்கும்போது தான் வந்து 2018 அந்த டைமில். எனக்கு அப்போது புதுசு தான் வச்சுக்கோங்களேன். என் கையில் அப்போ வந்து சாம்சங் டிஎஸ் இத்தனோண்டு ஒரு ஃபோன் இருக்கும், அதில் கூகுள் பே என் ஃபோன்லேயே கூகுள் பே இருக்காது. ஸோ நான் எப்படி கூகுள் பே ப்ரமோட் பண்ண முடியும்? நாங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஒரு கண்டென்ட்லாம் ரெடி பண்ணோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சீமராஜாவில் வந்து சீமராஜா வணக்கங்கய்யா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் 50 ரூபீஸ் அப்படின்னு வரும்.
அப்படி அதெல்லாம் வந்து நாங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோம். பேசிக்காக என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பிளாட் ஒன்று போவோம். அந்த பிளாட் முடிஞ்சோடனே நம்மளோட ஸ்லோகன் சொல்லணும். கூகுள் பே 75% டிஸ்கவுண்ட், நம்பி ஏற்றுங்க, எம்பி வேஸ்ட் ஆகாது, வெறும் 7.5 MB தான். இதுதான் வந்து டேக்லைன். இதை வந்து நம்ம வந்து பயங்கரமாக பிராண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து எங்களோட மெஜாரிட்டியாக இருந்துச்சு. அண்டு சேனல் சர்ஃபிங் வந்து நீங்கள் வந்து நம்ம நிறைய சேனல்ஸ் பார்க்கணும். ஆக்சுவலி எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, இப்போ சேனல் சர்ஃபிங்கான மார்க்கெட் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே அடிக்டட் டு ஃபோன்ஸ், எப்படி சொல்கிறது, டிப்பிங் த டிவிஸ் அண்ட் அடிக்டட் டு ஃபோன்ஸ். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய டிவிஸ் பாருங்கள். இந்த ஃபேஷன் டிவியாக இருக்கட்டும், நாங்கள்லாம் வந்து காலேஜில் இந்த சேனல் சர்ஃபிங் போகும்போது எங்களுக்கு எஃப்டிவிலாம் வரும். எஃப்டிவிலாம் வந்து நான் வந்து பார்த்ததே கிடையாது. அப்போலாம் டக்குன்னு எஃப்டிவிங்கிற போது நம்மளுக்கே ஒரு பேசிக்காக இருக்கும்ல, சரி எஃப்டிவிங்கிற போது ஒரு இங்கிலீஷ் டிவியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரேம்ப் வாக்லாம் பண்ணி காட்டுவேன். சரி ஏதோ ஒரு லக்கில் தான் நான் அடித்தேன் அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நிறைய சேனல்ஸ்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய சேனல்ஸில் வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அதை நம்ம ஃபன்னாக எப்படி எடுத்துகிட்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்குறோங்கிறது தான் வந்து சேனல் சர்ஃபிங். இதெல்லாம் தான் வந்து என்னுடைய வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஆல்சோ ஐ ரைட் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் மெனி யூடியூப் சேனல்ஸ். நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன். நிறைய ஃப்ரீலான்சர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டால் என்னை அணுகவும். ஆப்வியஸ்லி ஃபார் பெய்டு ஆக்சுவலி, ஏன்னா நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி தர முடியாது. பே பண்ணிக்கோங்க அண்டு காப்பிரைட் எல்லாமே நீங்களே எடுத்துக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் தட் காப்பிரைட் ஆல்சோ. இதெல்லாம் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்கள் ஏபிடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.